இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் தீவிர கதியில் நடந்து வரும் நிலையில் உலக நாடுகளின் சரக்கு கப்பல்கள் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 சரக்குகள் இந்த பாதை வழியாகத்தான் பிற நாடுகளுக்கு சென்றடைகின்றன. இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டுப்படை தாக்குதலால் இந்த வழித்தடத்தை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு விலை உயர்ந்துள்ளது. இந்தியா, சீனா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளின் சில கப்பல்கள் மட்டும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதித்துள்ளது. மேலும் இந்த பாதையை கடக்க 18.8 கோடி ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் ஈரான் அப்பணத்தை போருக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் கச்சா எண்ணெய் பேரல்களுடன் பாகிஸ்தானில் கராச்சி துறைமுகம் நோக்கி சென்ற செலன் என்ற சரக்கு கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றபோது ஈரான் இராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது. முன் அனுமதியின்றி ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற கப்பல் குறித்து ஈரான் இராணுவம் விசாரித்தது. அது பாகிஸ்தான் நோக்கி செல்வதை அறிந்த ஈரான் இராணுவத்தினர் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினர். பாகிஸ்தான் கப்பல் மீண்டும் பாரசீக வளைகுடாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட தகவலை ஈரான் தூதரகம் உறுதி செய்துள்ளது. இந்தியாவுக்கான எரிவாயு மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க அனுமதிக்கும் ஈரான் தங்கள் நாட்டு கப்பலை தடுத்து நிறுத்தியதால் பாகிஸ்தான் அதிர்ச்சியடைந்துள்ளது.